மிருகத்துக்கும் 2 பேருக்கும் நியாயம் தீர்ப்பு. உயிரோட அவங்கள பிடிச்சி கர்த்தர் எங்க போட்டுருவாருன்னா எரிகிற அக்கினிக்குள்ள. நல்லா கவனிங்க. முதல்ல பிசாசுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நான் சொல்றேன் எப்போ நியாய தீர்ப்புன்னு. மிருகத்துக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும். 20வது அதிகாரம் தொடங்கும் போதுதான் ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவ காலத்தின் முடிவில் நீங்க 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு அப்பவும் 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பத்தில் நியாய தீர்ப்பு இல்லை. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும், அதாவது நம்ம இந்த உலகத்தின் அதிபதி சொல்லப்பட்டிருக்குல்ல, அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. அப்போ 1000 வருஷ துவக்கத்தில் பிசாசு என்ன பண்றான்னா கட்டப்படுகிறான். உபத்திரவ காலத்தின் முடிவில் 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்தில் பிசாசு கட்டப்பட்டு அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இன்னும் அவனுக்கு நியாய தீர்ப்பு வரல, ஆனா கட்டப்படுகிறான். கவனிங்க இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்த வசனம் சொல்லுங்க, அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே கொஞ்ச காலம் அது விடுதலையாக்கப்பட வேண்டும் பிசாசு. அப்போ உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசு இந்த பூமிக்கு வருவார். அவர் இந்த பூமி ஒட்டுமொத்த பூமியை அரசாளுவார். உலகமெங்கும் நியாயம் இருக்கும், நீதி இருக்கும். ஏன்னா பிசாசு கட்டப்பட்டிருக்கிறான் பாருங்க. மனுஷனை பெரிய அளவில் அவன் மோசம் போக்க முடியாது. 1000 வருட முடிவில் தான் அவன் கட்டவிழ்க்கப்படுவான். தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரை அவன் வஞ்சிக்க போராடுவான். சரி, அதை தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, 4வது வசனம் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயம் தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இது உபத்திரவ காலத்தில் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவ காலத்தில் கிறிஸ்துவுக்காய் நின்றவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருட அரசாட்சியில் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்து ஆளுகை செய்வார்கள். 5வது வசனம், மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படி சொல்லிட்டு 6வது வசனம் பாருங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தம் உள்ளவனுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. உபத்திரவ காலத்தில் இருந்தவர்களுக்கு, உபத்திரவ காலத்திலேயே கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் இருந்தவர்களுக்கு இந்த மதிப்பு என்றால், இந்த சபை காலத்தில் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருக்கிற நமக்கு, அவருடைய இரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிற நமக்கு, அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ள போகிற நமக்கும் 2ஆம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணத்திற்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை. அதான் பைபிள் தெளிவா சொல்லுது. இந்த பூமியில ஒரு முறை பிறந்தவனுக்கு 2 சாவு, ஆனால் இந்த பூமியில் இருமுறை பிறந்தவனுக்கு ஒரே ஒரு சாவு தான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தாயின் வயிற்றில் நாம் முதலாவது பிறக்கிறோம். அறிவு வரும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நான் செய்த பாவத்திற்கு பரிகாரி இயேசு மாத்திரமே என்று விசுவாசிக்கும் போது 2ஆம் முறை நான் தேவனுடைய பிள்ளையாய் பிறக்கிறேன், ஆவியில் பிறக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு, born again கிறிஸ்டியனுக்கு, நல்ல கவனிங்க, பிறப்பிலேயே தாவீதுன்னோ மோசேன்னோ
சாமுவேலனோ பெயர் வச்ச கிறிஸ்தவனுக்கு இல்ல, மறுமுறை பிறந்த கிறிஸ்தவனுக்கு ஒரு மரணம் தான், சரீரத்தில் ஒரு மரணம். அவனுக்கு நித்திய ஆக்கினை மரணம் இல்லை. ஆனா பூமியில் ஒரு முறை பிறந்துட்டு எனக்கு மறுபடி பிறப்பு தேவையே கிடையாது, எனக்கு இயேசு தேவையில்லை, என் பாவங்கள் மன்னிக்கப்படுதோ மன்னிக்கப்படலையோ அது எனக்கு ஐ டோன்ட் கேர். நல்ல வீடு கட்டினா போதும், வாகனம் வாங்கினா போதும், செல்வமா வாழ்ந்தா போதும், எனக்கு என்ன பிரதர் குறை, எனக்கு இந்த சுவிசேஷம் தேவையில்லை, இயேசு தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று சொல்லி பாவங்களுக்காக மரித்த, அக்கிரமக்காரனுக்காக மரித்த இயேசுவை மறுதலிக்கிற ஒரு மனிதன் இந்த பூமியில் தன்னுடைய சரீரத்தில் சாவான் என்று சொன்னால் அவனுக்காக இரண்டாவது ஒரு மரணம் காத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இதை உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் முதல் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தைகள் புரியுது? அவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ, ரட்சிப்பு குறித்து ஏங்க நம்ம இவ்வளவு பெருமையா பேசுறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துறோம்? ரட்சிப்பு குறித்து ஏன் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம்னா, உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இரண்டாம் மரணம் இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பைபிள் சொல்லுகிறது, அவரை இயேசுவை விசுவாசியாதவன் எவனோ அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அதனால இந்த பூமியில வாழும்போது கத்துறோம், அப்படி போகாத, இயேசுவை ஏற்றுக்கொள், நீ ஏற்கனவே ஒரு அந்தகார சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிற, அதிலிருந்து விடுதலையாக்கப்படணும், நித்திய மரணத்துக்கு நீ தப்பணும்னா இயேசுவை விசுவாசி. இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதிருக்கிறான், அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். பைபிள் சொல்லுது, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன், அவன் அந்த நித்திய மரணத்துக்கு அவன் தான் அதிகாரியா இருப்பான். அந்த பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். சரி, 1000 வருஷம் முடியும் போது 7வது வசனம் பாருங்க. சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி, கொஞ்ச காலம் விடுதலையாகணும் இல்லையா, விடுதலையாகி நிறைய ஜனங்கள் அவன் மோசம் போக்குறான். 10வது வசனம், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன், இங்கதான் அவனுடைய நித்திய நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகுமான கடலிலே தள்ளப்பட்டான். இதுதான் பிசாசுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஃபைனல் நியாய தீர்ப்பு. ஏற்கனவே யாரெல்லாம் அவன் கூட்டாளி யாரெல்லாம் இருக்கிறாங்க உள்ள? மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும். அவங்க இருக்கிற இடத்துல பிசாசையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா சாகு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இரவும் பகலும் சதா காலங்களிலும் என்ன பண்ணுவாங்க? அவங்க பாதிக்கப்படுவார்கள். இந்த 3 கூட்டணிக்கும் ஒரு கூட்ட ஜனம் துணை போகுது பாருங்க. இயேசுவின் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாம, பாவத்தை அறைக்கு விட்டு மனம் திரும்பாம, தேவனுக்கு பயப்படாம, தேவ நீதியை சார்ந்து கொள்ளாம இருக்குல்ல ஒரு கூட்டம், அவர்களையும் பைபிள் சொல்லுது. கவனியுங்கள், 12வது வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக என்ன அடைந்தார்கள்? சத்தமா சொல்லுங்கள். நியாய தீர்ப்படைந்தார்கள். பூமியில நம்ம செய்கிற காரியமா இருந்தாலும், பாவிகள் செய்கிற காரியமா இருந்தாலும், டாக்குமெண்ட் இல்லாம அழிச்சிடலாம். கர்த்தருடைய டாக்குமெண்ட்ல இருந்து அழிக்கவே முடியாது.
எவ்ரிதிங் நோட்டட், எவ்ரி செகண்ட்ஸ் ஆண்டவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். நம்முடைய செய்கைகள்ல இருந்து, நம்முடைய சிந்தைகள்ல இருந்து எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே பாவிகள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் நியாய தீர்ப்படைந்தார்கள். 13வது வசனம் சொல்லுது, சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே. 14வது வசனம் பாருங்கள், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். எனக்கு அன்பானவர்களே, மனுஷனுடைய துவக்கத்தையும் இந்த பைபிள் தான் சொல்லுது, மனுஷனுடைய முடிவையும் இந்த பைபிள் தான் சொல்லுது. மனுஷனுடைய ரட்சிப்பிற்கு ஏற்ற வழியையும் இந்த பைபிள் தான் சொல்லுது. அந்த ரட்சிப்பை புறக்கணிக்கிற மனிதனுக்கு வருகிற நியாய தீர்ப்பையும் இந்த பைபிள் தான் சொல்லுது. வசனம் ரொம்ப முக்கியம், அழியாத வார்த்தைகள். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இதைத்தான் உணர்த்துகிறார். அவருடைய முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்று ஜனங்களை உணர்வடைய செய்வது. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. நியாயாசனத்திற்கு முன்பாக மனிதன் நிற்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்திய நரகத்தில், இரண்டாம் மரணத்தில், பாதாளமும் மரணமும் இரண்டாம் அந்த அக்கினி நரகத்தில் தள்ளப்படும். சதா காலம் இரவும் பகலும் அவர்கள் வாதிக்கப்படுவார்கள். நீங்க அடுத்த அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, நானும் நீங்களும் குடியிருக்கிற பரலோகத்தின் மேன்மை குறித்து பைபிள் பதிவு செய்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க விரும்புறீங்க?